ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 to 5 அப்படிங்கிற செடியை பற்றி. இது பார்த்திங்கன்னா வெள்ளை மஞ்சள் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வேறு வகையான செடி. இலை ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி செடியும் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். வெள்ளை மஞ்சளுக்கு 4 தடவை மருந்து அடிக்கணும், கட்ட மருந்து. ஆனால் இதுக்கு 2 தடவை மட்டும் அடித்தா போதும். ஃபஸ்ட் மருந்து பார்த்திங்கன்னா கன்று நட்டதுலேருந்து 18ஆவது நாள் அடித்தா போதும். அப்போது ஒரு ஃபீட் வந்துடும். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 ஃபீட் வந்துடும். அப்படி வெயில் கம்மியாக இருந்து வளரலைன்னா ஒரு 3 நாள் தள்ளி அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்திங்கன்னா இதுதான் லைட் அடித்து கன்று நட்டு 18 நாள் ஆகுது. இதுவும் ஃபஸ்ட்டு மருந்து அடிக்க வேண்டிய ஸ்டேஜ். இது கட்ட மருந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் போட்டால் போதும். ஒரு பீரோ டேங்க்கு 300 கிராம் போட்டோம்னா போதும். ஒரு வாரத்துக்கு 1/4 டேங்க் அடித்தா போதும். நமக்கு தேவையான அளவு கலந்துக்கலாம். கட்ட மருந்து அடிக்கிற ஸ்டைல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெள்ளை மஞ்சளுக்கு மாதிரியே தான் இதுக்கு அடிக்கணும். வெள்ளை மஞ்சளுக்கு பார்த்திங்கன்னா 40 நாள் 41 நாள் லைட் விடணும். அதுதான் இது 41 நாள் தேவையில்லை, 21 நாள் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம கண் நட்டு 85 நாளில் பூ வெட்டிடலாம். இது லைட் அடித்தா அடுத்த ஸ்டேஜ். 21 நாளில் லைட் அடித்த பிறகு ஒரு வாரம் கழித்து, சரியாக 7 நாள் கழித்து 2வது கட்ட மருந்து அடிக்கிறோம். அதுவும் 300 கிராம் தான். 300 கிராம் போட்டால் போதும். இது லைட் அடித்த பிறகு அடிக்க வேண்டிய கட்ட மருந்து. ரூட்டை பொறுத்த வரையும் குச்சி மெலிசாக இருந்தாலும் சரி, தடிமனாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. நம்ம பூ தான் ஒரு குச்சிக்கு குறைஞ்ச ஒரு 15லேருந்து 20 பூ வரையும் இருந்தால் போதும். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. வெள்ளை மஞ்சள் ஒரு ரவுண்டுக்கு 17 வாரம் தேவை. ஆனால் 2 to 5 15 வாரம் இருந்தால் போதும் ஒரு ரவுண்டுக்கு. உரம் மருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். வெள்ளை மஞ்சள் கொடுக்குற மாதிரியே தான் 2 to 5 கொடுப்போம். வாரத்தில் 5 நாளைக்கு உரம். ஒரு நாள் செடி காயப்படணும், ஒரு நாள் தண்ணி கொடுக்கணும். அடுத்த மறுபடியும் உரம் ஆரம்பிச்சிடணும். இதே மாதிரி தான். மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா ஒரு நாளைக்கு உரம் கொடுக்குறத தடுத்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும். இதுதான் கலர் வர்ற ஸ்டேஜ். பூ பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி தான் வேணும். குறைஞ்சது ஒரு செடிக்கு 20 பூ குறையாமல் இருக்கும். இந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் வராது. இது கலர் 2வது வாரம். ஹைட் இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கலர் வந்தோடனே பூ மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடணும். பூ மருந்து இதுக்கும் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அடிச்சிடணும். இது உதிரி வெட்டக்கூடிய வாரம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா உதிரி வெட்டிடலாம். இப்போ 60 நாளில் உதிரி வெட்டிடலாம்.
இது 65 நாளில் பூ வெட்டுறதுக்கு வந்துடும். திரு வெட்டி வெயில் அடிச்சுன்னா ஒரு 5 நாளில் 6 நாளில் பூ வெட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பூ வெட்ட வேண்டிய வாரம். இது இந்த வாரம் பூ வெட்ட வேண்டியது. பூ பாருங்கள், பந்தாக இருக்கும். இதுதான் இதோட சைஸு. 2 to 5னா இதுதான் சைஸு. பூ ஃபுல்லாக மலர்ந்துருச்சுன்னா 10 நாள் வரையும் தாங்கும் பாக்கெட்டில். அதுக்கப்புறம் கலர் வர ஆரம்பிச்சிடும். 10 நாளில் மேக்ஸிமம் பூ வெட்டிடணும். வெயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 15 நாள் வரையும் தாங்கும். அதேமாதிரி பேன் வந்து வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடணும். டெய்லி கண்டிப்பாக காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே உரம் கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம உரத்தோட செலவு வந்து கம்மியாக இருக்கும். வெயில் அடித்த பிறகு உரம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் அதிகமாக தான் சாப்பிடும். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மதியம் ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துடணும். இதுவும் ஒரு சட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 கட்டு வரையும் வரும். நம்ம போய் இந்த கொள்ளையில் 7 சட்டம் இருக்குது. 7 சட்டம் போது 3 பெட்டி தாராளமாக வரும். 3 பெட்டி குறையாது.